அதில் ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் யுவர் நியூரான்ஸ். நியூரான்ஸ்னா ஒன்றுமே இல்லைங்க, சும்மா இப்போ நம்மளோட பிரெயின் வந்து எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஒரு செல்லுன்னு இன்னொரு செல்லை வந்து இன்ஃபர்மேஷனை வந்து சென்ட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறது, இதுக்கு தான் நியூரான்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஈஸியாக நான் கிராஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த நியூரான்ஸ் எவ்வளோ அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நமக்கு வேலை செய்யுதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ இதை எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆத்தர் வந்து 2 ஹேபிட்டை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் ஹேபிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ணுறது. நம்ம ஒரு ஜாப்பனீஸ் சீரிஸ் பார்ப்போம், கொரியன் சீரிஸ் பார்ப்போம், அந்த மாதிரியான சீரிஸ் பார்க்குறீங்கன்னா அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணலாம். இல்லைங்க அவ்வளோலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நியூ வேர்ட் டெய்லி ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரியாத ஒரு நியூ வேர்டு வந்து லேர்ன் பண்ணும்போது நம்மளோட நியூரான்ஸோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ரைட் ஹேண்டராக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ரைட் ஹேண்டில் தான் எழுதுவீங்கன்னா உங்களோட லெஸ் டாமினேட்டிங் ஹேண்ட் வந்து எது? லெஃப்ட் ஹேண்ட். எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட். ஸோ அப்போ நான் லெஃப்ட் ஹேண்டில் வந்து நான் படித்த அந்த நியூ வேர்டை லெஃப்ட் ஹேண்டில் எழுதி பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரியான 2 ஹேபிட்டை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது